ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சத்தான சத்து மாவு லட்டு தான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பெரிய கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். ஒரு துண்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், இந்த மாதிரி சைஸில். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அந்த சத்து மாவை ஆட் பண்ணிடலாம். கூடவே சர்க்கரையும் ஆட் பண்ணிடலாம். நான் துருவி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது அப்படி ஆட் பண்ணும்போது தட்டி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஆட் பண்ணிங்கன்னா ஈவனாக நல்லா விரவுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் துருவியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மாவு கூட. ஒரு தடவை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கூடவே இப்போ இன்னொரு பவுலும் எடுத்துக்கிறேன். நான் மொத்தமாக சேர்த்து நான் நெய் சேர்த்து லட்டு பிடிக்க போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பண்ண போகிறேன். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நெய் ரொம்ப செலவாகிறது கம்மியாகும். அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா, மொத்தமாக சேர்த்திங்கன்னா அது சீக்கிரமாக காஞ்சி போயிடும். அப்புறம் திரும்ப திரும்ப நெய் சேர்க்குற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விரவுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ப்ளஸ் பிடிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக வரும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணுறேன். இந்த மாதிரி நெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி அமுக்கி பிடிச்சிங்கன்னா நல்ல ஷேப்பில் வந்துடும். பார்த்திங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதோட ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த சத்து மாவுலேயே சர்க்கரை இருக்கும், அதோடு சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ஹெல்த்தியும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், லட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.